ஹலோ மக்களே, 5th எபிசோடுக்குள்ளே போயிடலாம். 5th எபிசோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 டைப் ஆஃப் ஜுட்ஸு இருக்குது. நிஞ்சுட்சு, கெஞ்சுட்சு, டைஜுட்சு. நிஞ்சுட்சுனா பவரால் அட்டாக் பண்ணுறது, கெஞ்சுட்சுனா கனவு மூலியமாக அட்டாக் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா டைஜுட்சுனா கைகள் கால்களால் சண்டை போடுறது. ஓகே, வாங்க இப்போ போகலாம். சாஸ்கே ஷுரிங்கனை வச்சு அடிக்கும் போது கக்காஷி சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சுவை போட்டு தப்பிச்சிட்டாரு. சாஸ்கே நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு போல நோடுறேன். சாக்குராவும் சாஸ்கே ஃபாலோ பண்ணிட்டே போகிறா. அப்போ சாஸ்கே உளுந்து செத்துருக்க மாதிரி நினைக்கிறா. அப்போ கக்காஷியோட அது கெஞ்சுட்சுவில் சாக்குரா சிக்கியிருக்கா. சிக்கினதோடனே சாஸ்கேவும் கக்காஷியும் நேருக்கு நேராக சண்டை போடுறாங்க. சாஸ்கே கடுமையாக மோதிக்கிட்டதில் கக்காஷி நினைக்கிறேன் அவன் ரொம்ப பவர் தான், மற்றவங்க மாதிரி இல்லை. அப்போ சாக்குரா எந்திரிச்சிட்டு சாஸ்கேக்கு என்னாச்சு விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ஓடுறா. அப்போ பார்த்தீங்கன்னா நருட்டோ தொங்கிக்கிட்டு இருந்தால கையில் அத்து விட்டுட்டு போய் சாப்பிட போயிட்டேன். சாப்பிட போனோடனே ஃபயர் பால் ஜுட்ஸுன்னு சொல்லி போட்டதில் கக்காஷியே மிரண்டேன். டக்குன்னு தப்பிச்சு எர்த் ஸ்டைல் ஜுட்ஸுவை போட்டு அவனை மண்ணுக்குள்ளே லாக் பண்ணிட்டாங்க. அப்போ சாக்குரா பார்த்துட்டு சாஸ்கே தலை மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி கீழே விழுந்துட்டா. சாஸ்கே எழுப்பிட்டு நான் போன தடவை மணியை தொட்டு இந்த தடவை ஃபுல்லாகவே எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா சாஸ்கே அப்படின்றா, பேசாமல் இரு, நான் ஒருத்தவனை கொல்றதுக்காக போய்கிட்டு இருக்கேன், அதுலேருந்து பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், அவனை கொண்டே தீருவேன் அப்படின்னு சொல்லி சாஸ்கே மனசுக்குள்ளே நினைக்கவும் டைமும் ஆயிடுச்சு. நருட்டோ நம்ம இன்னைக்கு ஒரு கட்டிடலான்னு பார்த்தா மேலே கக்காஷி என்ன பண்ணுற நருட்டோ அப்படின்றான். அப்புறம் நருட்டோவை மரத்தில் கட்டி போட்டுட்டு சாப்பாடு நீங்கள் 2 பேர் தான் சாப்பிட்ணும், நருட்டோவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கக்காஷி மறைஞ்சு போன நிற்கிறத பார்த்துட்டு சாஸ்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரேன். டக்குன்னு லாக் பண்ணி தலையில் காலை வச்சுட்டு கக்காஷி உட்காந்துருக்கேன். சொல்கிறத தான் கேட்கணும், டீம் அப் இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும். நருட்டோ எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கக்காஷி சாக்குரா என்ன இது, அப்போ சாக்குரா நீ நாங்கள் போனதுக்கப்புறம் நீ நருட்டோவை காப்பாற்றிருக்கல, நருட்டோ நீ ஒத்தால தான் சண்டை போடுற அப்படின்னு சொல்லலாம். சாஸ்கே நீ 2 பேருக்கும் 2 பேரையும் நீ காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது டீம் அப் ரொம்ப முக்கியம், யாருமே பெல்லை கலட்டல அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போகிறேன், நீங்கள் 2 பேர் மட்டும்தான் சாப்பிட்ணும், நருட்டோக்கு அந்த சாப்பாடை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கக்காஷி எந்திரிச்சு கிளம்பிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கல்லில் தான் யார் இறந்து போனாங்களோ அவங்களோட பேர்லாம் இருக்குது, இந்த கல் தான் ரொம்ப முக்கியம் நம்ம இடத்துக்கேன்னு சொல்லிட்டு கக்காஷி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கக்காஷி சரி அப்படின்னு சொல்லிட்டு கக்காஷி சொல்லிட்டு போகிறா. போனதுக்கப்புறம் சொல்கிறேன், நீ சொல்கிறத மட்டும் கேட்கணும், யாரும் வாழுத்தனம் பண்ணக்கூடாது, நருட்டோக்கு சாப்பாடு கொடுக்காம நீங்கள் 2 பேர் மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கக்காஷி சொன்னதை பார்த்து நருட்டோ ஷாக் ஆகிட்டேன். கக்காஷி அப்படியே நடந்து போனோடனே நருட்டோவை பார்க்குனா, நருட்டோ நம்மளுக்கு சாப்பாடு இல்லையா, நம்ம சாப்பாடு இல்லாமல் எப்படி இருக்கிறதுன்னு எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது சாஸ்கே பார்த்தீங்கன்னா எந்த நருட்டோ சாப்பிடு நருட்டோ அப்படின்னு சொல்கிறேன். சாக்குரா வேணாம் சாஸ்கே, அப்புறம் நம்மளையும் விளக்கிடுவாங்கன்னு சொல்கிறான். விளக்கிடுவான்னு சொன்னோடனே அவன் சாப்பிட்லன்னா எப்படி சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்குராவும் ஆமால அப்படின்னு ஒரு வாய் கொடுக்குறா. வாய் கொடுத்தோடனே கக்காஷி டக்குன்னு எதுக்கு சாப்பாடு அவனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னோடனே 2 பேரும் பார்க்குறாங்க, மறந்துட்டாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க நாங்கள் தான் டீம் அப் பண்ணோம், அப்போ சாப்பிட்டா தானே நான் நல்லா சண்டை போட முடியும் அப்படின்னு சொன்னோடனே கக்காஷி வரேன், நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற உடனே ஷாக் எல்லாத்துக்கும். ஷாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டீம் அப் தான் முக்கியம், அவன் சாப்பிட்ட உடனே சாப்பிட்லன்னா எப்படி சண்டை போடுவேன்னு சொன்னீங்களா, அதனால நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த மிஷனில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் மட்டும் நடந்து போகிறாங்க. இதோட எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன்.